ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த கதை பிடிச்சிருந்தா கேளுங்க கேட்டு ரசிங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணி கமெண்ட் கொடுத்துருங்க. இந்த சேனலில் வர வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரணும்னா சைடில் இருக்கிற பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க. இந்த கதையுடன் உங்களுடன் இணைய போகும் நான் உங்கள் பவானி. சரி வாங்க போவோம் கதைக்குள்ளே. கட்டி வச்சிக்கோ எந்த அன்பு மனச, தொட்டு வச்சிக்கோ உந்தன் சொந்த மனச, இந்த நேரம் பொன்னான நேரம், ஓ வந்த கல்யாண காலம், இந்த பொன்னான நேரம், ஓ வந்த கல்யாண காலம், கட்டி வச்சுக்கோ எந்த அன்பு மனச, தொட்டு வச்சிக்கோ உந்தன் சொந்த மனச. தனியா தவம் இருந்து இந்த ராசாத்தி கேட்டதென்ன, மனம் போல் வரம் கொடுத்து இந்த ராசாவும் வந்ததென்ன. மண்ணில் வந்த நிலவாய் நீ. அத்தியாயம் 12. செவ்வந்தி, கதிரவன், அம்சா, முல்லை நால்வரும் காலை சாப்பாட்டை முடித்துவிட்டு தொலைக்காட்சியை பார்த்து கொண்டிருந்தனர். அப்பொழுது முல்லையோ, மச்சான் இன்னைக்கு என்னெல்லாம் பிளான் போட்டு வச்சுருந்தேன் தெரியுமா? காலையிலேயே சீக்கிரமாக எழுந்து மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போயிட்டு அப்படியே தேட்டரில் போய் ஒரு படம் பார்த்துட்டு வரலாம்னு பிளான் போட்டு வச்சு எல்லாம் சொதப்பிடுச்சு. எல்லாம் அந்த மார்க்கண்டையனால தான் என பல்லை கடித்து பொறுவி கொண்டிருந்தாள் முல்லை. இப்போ என்ன, நாளைக்கு போகலாம் என கதிரவன் சொல்லவும், செவந்தியும் தன் தங்கை மனம் உடைந்துவிடக்கூடாது என்று அவளது ஆசையை நிறைவேற்றும் பொருட்டு, நாளைக்கு போகலாமுல்ல என்றாள். இல்லை வேணாம், அம்மா எப்படியும் நம்ம கூட வரமாட்டாங்க. நாம் வர முன்ன பின்ன நேராச்சுன்னா அவங்க இங்கே இருந்துக்கிட்டு வருத்தப்படுத்திட்டு இருப்பாங்க. அதனால் வேணாம் என்றாள் முல்லை. இனி தான் வேலைக்கு சென்றாலும் அல்ல எங்கு சென்றாலும் வருவதற்கு கொஞ்சம் நேரம் அதிகமாகிவிட்டால் கூட அம்சா வருத்தப்பட போகிறார் என்று முல்லை சொல்ல, அதற்கு மேல் செவந்தியும் கதிரவனும் எதுவும் பேசவில்லை. ஆனால் முல்லையோ, இப்போ என்ன, நம்ம வீட்லேயும் தோட்டத்துலேயும் ஜாலியாக பொழுதுபோக்கிடலாம் என சந்தோஷமாக சொல்ல, அவள் முகத்திலும் பேச்சிலும் இருந்த சந்தோஷம் அனைவரிடத்திலும் தொற்றிக்கொண்டது. மத்தியானம் நேரம் போல முல்லையின் வீட்டிற்கு வந்தார் பாண்டி. இனி எதுவும் கவலைப்பட வேண்டாம் என சொல்லிவிட்டுதான் சென்றிருந்தார். அப்படியே இன்று காலையிலேயே ரத்தினம் வேலை விஷயமாக கிளம்பிவிட்டதால் அவனால் வர முடியாமல் போனதையும் சேர்த்தே சொல்லி வருத்தப்படத்தான் செய்தார். நேற்றைய முல்லையினது அந்த நிலைக்கு தன் மகனும் அவராலும் தான் என குற்ற உணர்ச்சி பாண்டிக்கு இருக்கத்தான் செய்தது. அதற்காக நிகழ்ந்தது தானே, யார் வருத்தப்பட்டாலும் மறைந்து போய்விடாதல்லவா? ஏற்கனவே இப்படி ஒரு சூழ்நிலையில் முல்லையின் குடும்பம் தவித்திருக்க இப்பொழுது மறுபடியும் இப்படி, அதுவும் முன்னால் இவர்களது குடும்பத்திற்காக என இருக்க இப்பொழுது ரத்தினத்தின் மீது உள்ள கோபத்தால் என்றிருக்க பாண்டியாலும் என்ன ஆறுதல் சொல்ல முடியும் இவர்களுக்கு? இரவு சாப்பாடும் முடிந்து அனைவரும் அவரவரது அறைக்கு படுக்கச் சென்றிட முல்லையும் சென்று அவளது அறைக்குள் படுத்து கொண்டாள். அப்பொழுது முல்லையின் மொபைல் ஒலித்தது. அதில் ஒளிர்ந்த பெயரை பார்த்ததும் எடுத்து காதிற்கு கொடுத்தவள் எதுவும் பேசாமல் அப்படியே இருந்தாள் முல்லை. நிலா, என்கிட்ட பேச மாட்டியா என அந்த புறம் குரல் கேட்டாலும் இவள் அமைதியாக இருந்திட, சரி நீ பேச வேணாம், நான் பேசுகிறேன் என்றவன் பேசினான். அவன் மட்டும்தான் பேசிக்கொண்டிருந்தான் சில நிமிடங்களாக. சரி நான் வைக்கட்டுமா என அந்த பக்கம் கேட்டதுக்கும் எந்த பதிலும் இல்லாமல் போனது முல்லையிடம் இருந்து. நிலா, என் மேலே கோபமாக இருக்கிறன்னு தெரியுது, தப்பு தான், நான் ஒத்துக்கிறேன். அதுக்காக நீ இப்படி பேசாமல் இருக்கிறது ரொம்ப வருத்தமாக இருக்கு நிலா என்றது தான் தாமதம். அப்படி யாரும் வருத்தத்தோடு பேச தேவையில்லை என அழைப்பை துண்டித்திருந்தாள் முல்லை. சபா இவளை என மொபைலை வைத்தவனை தான் பார்த்து கொண்டிருந்தான் நசீர். என்ன ரத்தினம், காதல் ஓடலா என சிரித்த நசீர் ரத்தினத்தை பார்க்க அவனோ மொபைலில் மறுபடியும் முல்லைக்கு முயற்சி செய்ய மட்டுமே முடிந்தது. அவள்தான் மொபைலை சுவிட்ச் ஆஃப் செய்து விட்டாளே. ஆமாம், உன் ஆளு பேர் முல்லை மலர்னு தானே சொன்ன, இப்போ அதுக்குள்ளே யாருடா இது நிலா என நசீர் கேட்க, சின்ன வயசு ஃப்ரெண்டு போதுமா
அவனுக்கு இருக்கிற டென்ஷனில் இவன் வேற. இது வரைக்கும் அவள் என்னைக்காவது ஃபோன் பண்ணியிருப்பாளா? நான் பண்ணியிருக்கேனே. அப்போ நான் தானே கோவப்படணும் சொல்லு என்றவனிடம். அதுவும் வாஸ்தவந்தான் என்றான் நசீர் ஆர்வத்துடன். ரத்தினம் யாரை பற்றி என்ன பேசப் போகிறான் என்றபடியே. இது வரைக்கும் 2 முறை நான் தான் ஃபோன் போட்டிருக்கேன். ஆனாலும் இப்போ அவள் ஏன் மேலே கோவப்பட்டு பேசாமல் இருக்கிறது அவளுக்கே ஓவராக தெரியலை என்றவனை பார்த்த நசீர் மனதிற்குள் சிரித்து கொண்டே, ஆமாம் ரொம்ப ஓவர் தான். அதுவும் 2 முறை நீயே ஃபோன் போட்டு பேசியிருக்கன்னா ஓவர் தான் என நினைத்து கொண்டவன் ரத்தினத்தை பார்த்திட, இப்போ எதுக்கு இப்படி பார்த்துட்டு இருக்க என் முகத்தை என்று கேட்டான் ரத்தினம். ஆமாம், ஆசைப்பாரு இவனை பார்க்கணும்னு. என்னமோ சொல்ல போறியோன்னு உன்னை பார்த்தா. அதானே, என்னைக்காச்சும் உன் மனசில் இருக்கிறத சொன்னாதான் மழை வந்துடுமே என்ற நசீர். அதான் எதுவும் சொல்ல போகிறதில்ல, கிளம்பு என்றான் நசீர். நான் எப்போவோ கிளம்பி தான் உட்காந்துருக்கேன். முதல்ல நீ போய் கிளம்பு. கமிஷனர் இன்னைக்கு சொன்ன அந்த முக்கியமான கேஸ் விஷயமா வெளியே போக வேண்டியது இருக்குது என்றான் ரத்தினம். இவனெல்லாம் வச்சுட்டு என்னை வாய்க்குள் முணுமுணுத்தபடி எழுந்து சென்று குளியல் அறைக்குள் புகுந்தான் நசீர். இதனை கண்டு கொள்ளாதவனோ மனதிற்குள்ளாகவே அவளின் நிலாவை நினைத்து புலம்பிக் கொண்டல்லவா இருந்தான். எங்கே அவள் தான் என்னை புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாளே. எப்போ அவள் என்னை புரிஞ்சு என் விருப்பத்தை அவகிட்ட சொல்லி எல்லாத்துட்டையும் சம்மதம் வாங்கி என மூச்சை பெரிதாக விட்ட ரத்தினத்தின் பார்வை முல்லை மீண்டும் அழைக்க மாட்டாளா என அவனது மொபைலையே தான் பார்த்து கொண்டிருந்தது ஆர்வமாக. இவனது ஆர்வத்திற்கெல்லாம் சொந்தக்காரியான பெண்ணவளோ அவனது அழைப்பை துண்டித்தவுடன் மொபைலை சுவிட்ச் ஆஃப் செய்துவிட்டு மொட்டை மாடிக்கு வந்து விட்டாள். அங்கு ஒரு ஜீவன் தனது அழைப்பிற்காக தனது பேச்சிற்காக காத்து கொண்டிருப்பது தெரியாமல். அவன்தானே இவளை விரும்புகிறான். முல்லைக்கு ரத்தினத்தை பிடிக்கும் தான். அதுவும் சிறு வயதில் இப்படி அன்றைய ஞாபகங்களை மனதிற்குள் ஓட்டியவளின் ஞாபகத்தில் வந்தான் வேலு. அபிராமி, செவந்தி, தென்றல், முல்லை நால்வரும் விளையாண்டு கொண்டிருக்க அப்பொழுது அங்கு வந்த சுந்தரி பாட்டியோ, பொட்ட பிள்ளைவோ வீட்டில் ஏதாச்சும் வேலையை பார்க்காம இப்போ எங்கனடி விளையாடிட்டு இருக்கீங்க, பொங்கடி அவங்க வீட்டுக்கு என விரட்டி விட, ஏ கிளவி, எங்களை மட்டும் விளையாடக்கூடாதுன்னு விரட்டி விடுதே இல்லை. செத்த நேரத்துக்கு முன்னே வேலை மட்டும் விளையாட சொன்னதோட உன் சுருக்கு பையிலேருந்து துட்டை எடுத்து கொடுத்து வாங்கி திரும்பிய கொடுத்துவிட்டு பாண்டி மாமா கிட்ட சொல்லக்கூடாதுன்னு வேறு சொல்லிவிட்டதானே. என் வேலைக்கு ஒரு நியாயம், எங்களுக்கு ஒரு நியாயமா? இருகிழவி, உன்னை பாண்டி மாமா வந்த பிறகு சொல்லி கொடுக்கல, நான் முள்ள இல்லையாக்கும் என வீர வசனம் பேசினாள் முல்லை மலர் சுந்தரி பாட்டியை பார்த்து. அடியாத்தே, இவர் நிஜமாலுமே என் மாமா வந்தது சொல்லி கொடுத்தாலும் கொடுத்துடுவா என நினைத்தவர், இப்போ என்னடி என் பேரனுக்கு தானே கொடுத்தேன், என்னமோ வந்துட்டா பாண்டி மாமாவா அவங்கள பாண்டி மாமா. ஆமாம், அப்புறம் என்னத்துக்கடி என் பேரனை வேலு வேலுன்னு பேரை சொல்லி கூப்பிடுத என்றவர் முல்லையின் கவனத்தை வேறு பக்கம் திருப்பும் பொருட்டு இந்த பேச்சை ஆரம்பிக்க, அதே நேரம் விளையாண்டு முடித்துவிட்டு ரத்தினமும் வர இதுதான் சமயம் என அவனிடமும் முல்லையை பற்றி ஏதோ பேச ஆரம்பிக்க அது எங்கோ போய் முடிந்திருந்தது. இந்த வந்துட்டான்ல என் பேரன் ரத்தினம், இவளை பாருமியா, என்னமோ இவ தான் உனக்கு பேரை வச்சதாட்டம் வேலுன்னு சொல்கிறத பார்த்தியா என்றதும், அது இருக்கட்டப்பத்தா, நீ தான் இந்த பேர் என் மனசுக்கு பிடிச்ச மவராசன் பேர், உனக்கு வச்சதால தான் என்னால் வாய் விட்டு கூப்பிட முடியாமல் போச்சுன்னு அத்தனை வருத்தப்பட்ட. இன்றைக்கி என்னவா அவள் சொன்னான்னு ஏழை விட்டுட்ருக்க என் பேரை என்று கேட்டவன் முதலில் இத்தனை நேரம் சுந்தரி பாட்டி பேசியதும் கோபத்தில் கண்கள் சுருக்கி இரு கைகளையும் இடுப்பில் வைத்து முறைத்து கொண்டிருந்த அவனது நிலாவை பார்த்தவன் பின் பாட்டியின் பக்கம் பார்வையை திருப்பியவன் அப்பொழுதுதான் பார்த்தான் அவனது அப்பத்தா திரு திருவென முடித்து கொண்டு நின்றிருப்பதை. என்ன பத்தா, உன் ஐயனோட பேர் ரத்தினம் மட்டும்தானாம்ல, என் தாத்தா பேர் கற்பசாமின்னா அப்போ வேலுன்ற மனசுக்கு பிடிச்ச அவர் யாராம் என சுந்தரி பாட்டியை பார்த்து ரத்தினம் கேட்க, அடியாத்தே, இவன் இன்னைக்கு என் மறுவாதையை கொடியேற்றாமல் விடமாட்டான் போலையே என்று நினைத்தவர், ஐயா ராசா, இப்படி அப்பத்தாவை எதிர்த்து கேள்வி கேட்கலாமா சொல்லு, அப்பத்தா மனசுக்கு என்னமோ போல இருக்க ஒரு படியாக வருது என்று கண்களை மூடி மூடி திறந்திட, போச்சுடா, மறுபடியும் அப்பத்தா என்னை ஏமாத்த ஏதோ பிளான் போடுது போலையே, பாவம்னு விடுதேன் அப்பத்தா, சரி பொழைச்சி போ என்று நினைத்து கொண்ட ரத்தினம் இப்பொழுது முல்லையை பார்த்திட, இங்கே பாரு வேலு, நீ வேணும்னா உன் அப்பத்தாவுக்கு பாவம் பாரு, ஆனால் இந்த கிழவி நடிப்பு என்கிட்ட செல்லாது, நான் அப்படி தான் சொல்லுவேன் கிழவி, டே வேலு 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 என்று மாறி மாறி அவன் பெயரை முல்லை மலர் சொல்லி கொண்டு இருக்க, அங்கு வந்த செந்தாமரை, இந்தார் முல்லை, உன்னை விட மூத்தவன், இப்படித்தான் நான் பேரை சொல்லி அதுவும் டேன்னு சொல்லுவ,
எல்லாம் அம்சாவை சொல்லணும். பிள்ளைய இப்படியா பெரியவங்களை மறுவாதை இல்லாமல் பேச சொல்லி கொடுப்பா என கடிந்து கொண்டார் செந்தாமரை. இப்போ எதுக்கு ஏன் அம்மாவை பேசுறீங்க? பேசினது நான் தானா? இனி உங்கள் பிள்ளைய கூப்பிட என்ன பேசக்கூட போகிறதில்ல. இந்தாருங்க பாண்டி மாமா, என்ன சொல்லணுன்னாலும் என்கிட்ட சொல்லுங்க என்றவள், கிளவி இதுக்கெல்லாம் காரணம் நீதானே என்று மனதிற்குள் நினைத்து கொண்ட முல்லை மலர் சுந்தரி பாட்டியை பார்த்து ஒரு முறை முறைத்தவள் அவர் அருகில் நின்று கொண்டிருந்த ரத்தினத்தின் முகத்தை கூட ஏறிட்டு பாராமல் சென்று விட்டாள் முல்லை. அதன் பிறகு ரத்தினம் எவ்வளவோ பேச முயற்சித்தும் இவள் அவனிடம் பேசவே இல்லை. அப்படி ஒரு முறை ரத்தினம் அவனது தம்பி தங்கம், செண்பகம் இவர்களுடன் சேர்ந்து திருவிழாவிற்கு சென்றிருக்க, தங்கமும் செண்பகமும் சிறுவர்கள் ஆடும் ராட்டினம் அங்கு இருக்க அதில் விளையாட அடம் பிடித்தார்கள். ரத்தினமும் இவர்களை அங்கு அழைத்து செல்ல அந்த ராட்டினத்தில் முல்லையும் ஆடிக்கொண்டிருந்தாள். ஆடிக்கொண்டு இருந்தவள் இவர்கள் வந்ததை பார்த்ததும் ராட்டினத்தில் இருந்தபடியே தங்கத்தின் பெயரையும் செண்பகத்தின் பெயரையும் மாறி மாறி சொல்லி கொண்டிருந்தாள். ராட்டினம் இவர்கள் பக்கம் வரும் பொழுதெல்லாம் இவர்கள் பெயரை சொல்லி கொண்டு இருக்கும் பொழுது அவர்களது அருகில் நின்றிருந்த ரத்தினத்தை சிறிது கூட சட்டை செய்யவில்லை முல்லை. அதை கண்டவன் மனதில் எழுந்தது ஏக்கமா, பொறாமையா, வருத்தமா, கோபமா என்று தெரியாமல் இப்பொழுது அவன் முகத்தில் முல்லையை பார்த்து முறைப்பாக மாறியிருந்தது. ரத்தினத்தின் பார்வை முல்லையை தொடர்ந்தது. என்னவோ அவள் தன்னிடம் பேசாமல் இருக்க எப்படியாவது பேச வைத்துவிட வேண்டும் என்ற முனைப்பில்தான். முல்லை இவனிடம் பேச என்ன, இவன் முகத்தை கூட நிமிர்ந்து பார்க்கவில்லை. முல்லையின் நினைப்பு என்னவோ, இவனை பேர் சொல்லி கூப்பிட்டால்தானே அம்மாவின் வளர்ப்பை பற்றி பேசுவார்கள். இவனிடம் பேசாவிட்டால் பேர் சொல்லி கூப்பிட தேவையும் இல்லை. தன் அம்மாவுக்கு தன்னால் பேச்சும் வரப்போவது இல்லை என நினைத்த முல்லை ரத்தினத்திடம் பேசுவதையே தவிர்த்து விட்டாள். ஆனால் இவன்தான் தவித்து போனான், அவள் பேசாமல் போனதால். அதே நேரம் ராட்டினம் நிற்கவும் முதலில் ஆடியவர்கள் கீழே இறங்க, தங்கம் செண்பகம் ஏற, இறுதியாக முல்லை இறங்க அவளுக்கு இறங்க சற்று பயமாக இருந்தது. ராட்டினம் ஓட்டுபவர், தம்பி அந்த பாப்பாவை இறக்கி விடுப்பா என்று சொன்னதும் அவர் ரத்தினத்தை இறக்கிவிட சொல்வதை கண்ட முல்லை, நானே இறங்கிக்கிறேன் என லேசாக திரும்பி இறங்க முயற்சித்த அதே நேரம் ஆ என கத்தி இருந்தாள் முல்லை. அவளது வயிற்றில் ஏதோ கம்பி கிழித்து விட்டிருக்க சட்டைக்கும் மேலே ரத்தம் வந்துவிட்டது. என்னப்பா தம்பி இப்படி ஆகி போச்சே என்ற ராட்டினம் ஓட்டுபவர், அதான் அந்த தம்பி இறக்கிவிட வந்துச்சல்லம்மா, அதுக்குள்ளே என்னம்மா அவசரம் என்றவர், தம்பி இந்த பாப்பாவுக்கு ரொம்ப காயம்பட்டிருக்கும் போலவே என்று சொன்ன அதே நேரம், இங்கே பக்கத்தில் தான் எங்கள் வீடு, நீங்கள் அவங்க 2 பேர்த்தையும் இறக்கி விடுங்க என தங்கம் செண்பகத்தை ரத்தினம் கை காட்ட அவரும் இறக்கி விட்டவர், பார்த்து கூட்டிட்டு போப்பா என்று சொன்னவர் அவரிடம் இந்த பணத்தை எடுத்து கொடுத்தவரிடம் மறுத்தவன், இந்த காசுக்கு தானே இந்த வேவாத வெயில நின்றுட்டுருக்கீங்க என மறுத்தவன், அவன் கூப்பிட்டால் முல்லை வரமாட்டாள் என நினைத்து தங்கத்திடம் கண்களை காட்ட தங்கம்தான் முல்லையை தோளோடு பிடித்து அழைத்து வர, முல்லையின் அப்பா காளியப்பன் வேலைக்கு சென்றிருக்க பாண்டிதான் மருத்துவமனைக்கு கூட்டிச் சென்றார் முல்லையை. மருத்துவமனையில் முல்லைக்கு 2 தையல் போட்டதாக சொன்னார் வந்து வீட்டில் பாண்டி. தாமரை இருந்தாலும் முல்லை தைரியமான பொண்ணு தான், ஒத்த போட்டு அழுகலைன்னா பார்த்துக்கையேன் என பாண்டி சொல்ல ரத்தினம் நிமிர்ந்து பார்த்தான் தனது அப்பாவை. அவரது முகத்தில் அத்தனை பெருமிதம் முல்லையை நினைத்து. ஆனால் இவனுக்கு தானே தெரியும் அவள் எதற்கு அழாமல் இருந்தாள் என்று. அப்படி என்ன ஆடா உனக்கு என்று மனதிற்குள் முல்லையை நினைத்து ஒருபுறம் மனம் திட்டிக் கொண்டாலும் மறுபுறம், ஏன் என்கிட்ட பேச மாட்டா சரி, நான் உன்னை தொடக்கூட கூடாதாமா என்று கோபமும் வருத்தமும் இருந்தது அவனுள். இவன் எங்கு அவளை இறக்கிவிட வந்து விடுவானோ என நினைத்துதானே முல்லை அத்தனை வேகமாக இறங்கியது. அதன் பிறகு முல்லையை நெருங்கவோ பேசவோ முயற்சிக்கவில்லை ரத்தினம். முல்லையும் வீடு கட்டி அங்கு போயிருக்க அவளை இவனால் பார்க்க கூட முடியவில்லை. பாண்டிதான் எப்பொழுதாவது சொல்வார், செவந்தி முல்லை இருவரும் பூ எடுக்க தோட்டத்திற்கு வருவதாக. வீடு கட்டி சிறிது நாட்களில் முல்லையின் அப்பா காளியப்பனும் தவறிவிட முல்லை 10ஆம் வகுப்பு படிக்கும் போதுதான் பெரிய மனுஷி ஆகியிருந்தாள். அப்பொழுது முல்லைக்கு குச்சியில் கட்ட முறைக்கு ரத்தினத்தை அழைத்து சென்றார் பாண்டி. அவருடன் செல்லும் பொழுது ரத்தினத்தின் மனதில் 1000 கேள்விகள். இப்பொழுது எப்படி இருப்பாள்? இன்னும் கொஞ்சம் வளர்ந்திருப்பாளா? முன்பை விட இன்னும் கொஞ்சம் குண்டாக இருப்பாளா? இப்பொழுது தன்னை கண்டால் பேசுவாளா பேச மாட்டாளா
என பாண்டியன் பின்னால் அமர்ந்து சென்றவனின் கண்களில் பட்டது அந்த நிலா. அந்த நீண்ட நெடு வானில் நிலா இருந்தாலும் அழகாக அம்சமாக அமைதியாக இவன் கூடவே தொடர்ந்து வருவது போல் இருக்க, அதில் முல்லையின் முகம் தோன்றி இவனை பார்த்து கண் சிமிட்டியது. ஆனாலும் முல்லையைப் போல நிலவும் எதுவும் பேசாமல் இவனை தொடர்வது போல் இருக்க, அந்த நிலவை பிடித்து போனது இவனுக்கு. வெகு நாட்களுக்கு பிறகு அன்றுதான் முல்லையை பார்த்தான் ரத்தினம். அவளது முகம் அந்த நிலவு போல ஒளிர்ந்தது. தட்டியின் ஓட்டை வழியாக அவளை பார்த்தவன் கண்களுக்கு முல்லை வானிலிருந்து இறங்கி வந்த மண்ணுக்கு வந்த நிலவு போல்தான் தெரிந்தாள் பெண்ணவள். நிலா என்று அழைத்து பார்த்தவனின் இதழ்கள் கூட அந்த பெயருக்கு வலித்து விடுமோ என அத்தனை மென்மையாக அழைத்தான் ரத்தினம். பெண்ணவளுக்கு அந்த மெல்லிய அழைப்பு கூட அவள் காதை எட்டியதோ என்னவோ. கண்கள் படபடக்க அந்த தென்னந்தட்டியின் பின்னால் நின்றிருந்தவனை யாரென்று தெரியாமல் அந்த பக்கம்தான் பார்த்திருந்தாள். நிலா, நான் தான் உன் வேலு, என்கிட்ட பேச மாட்டியா என்ற இவனது குரல் கேட்டதும் சட்டென மறுபுறம் திரும்பி கொண்டவளின் மனதில் அத்தனை படபடப்பு. இது அவன்தானா? இத்தனை நாள் பேசாமல் இப்பொழுது மட்டும், அதுவும் நிலாவாம்ல நிலா. போடா, நீ கூப்பிட்டா நான் பேசணுமா என்று மனம் நினைத்தாலும் அவளின் மனதிலும் ஏதோ ஒரு குறுகுறுப்பு இருக்கத்தான் செய்தது. இவன் அழைத்தும் அவள் திரும்பாமல் இருக்க ரத்தினத்திற்கோ மனதில் ஏமாற்றமே. அதன் பிறகு முல்லையை பார்ப்பதற்காகவே பாண்டியுடன் தோட்டத்திற்கு வர ஆரம்பித்தான் ரத்தினம். ஒவ்வொரு முறையும் தங்கம் பள்ளியில் முல்லை வேலை செய்யும் சேட்டைகளை சொல்லும் பொழுது கேட்டு அப்பொழுது அமைதியாக இதழ் விரியாமல் சிரித்தாலும், தனியாக இருக்கும்போது நினைத்து நினைத்து வாய் விட்டு சிரித்து கொள்வான் அவனது நிலாவை நினைத்து. இவ்வாறு மொட்டை மாடியில் நின்ற முல்லையின் நினைவுகளில் ராட்டினம் பற்றியதும், குச்சில் கட்டிய பொழுது அவன் அழைத்த அந்த நிலாவும், இப்பொழுது அவன் நிலா என அழைத்து அதன் பின் பேசியவை அனைத்தும் ஓடிக்கொண்டிருக்க, அவளது கண்கள் வானில் ஒளி வீசி கொண்டிருந்த அந்த நிலாவைதான் பார்த்து கொண்டிருந்தது. அதே நேரம் பைக்கில் நசீரின் பின்னால் அமர்ந்து சென்று கொண்டிருந்த ரத்தினத்தின் பார்வையும் அன்று போல் வானில் மிதக்கும் நிலவை பார்த்ததும் நிலவுக்குள் தெரிந்தாள் பெண் அவள். இத்தனை நேரம் அவள் பேசாததை நினைத்து வருத்தப்பட்ட அந்த மனம் குளிர்ந்து இதழ்கள் தன்னால் விரிந்தது. அவ ஏன் நிலா, என்னோட நிலா என மாறி மாறி சொல்லி இவன் மனதை லேசாக்கி கொண்டிருந்தது அவனின் நிலாவான முல்லை மலரின் நினைவில். இவ்வாறு முல்லையினது நினைவில் ரத்தினம் முதலாக அழைத்த நிலா என்ற குரல் மனதில் ஒலித்து கொண்டிருக்க, ரத்தினத்தின் மனதிலோ அவனது நிலா என்ற அழைப்பிற்கு உரிய பெண்ணவளான முல்லை மலரை நினைத்து கொண்டிருக்க, ரத்தினத்தின் வீட்டில் செந்தாமரையோ பாண்டியிடம் ரத்தினத்தின் கல்யாண பேச்சை எப்படி ஆரம்பிப்பது என யோசித்து கொண்டிருந்தார்.